ஜூலை மாதத்தில் ரிஷபராசியினருக்கு மாதத்தின் ஆரம்பத்திலேயே உங்க ராசியில் 12 மற்றும் 7க்குரிய செவ்வாய் பகவான் இருப்பதனால் தைரியமாக எதையுமே நீங்க சமாளிப்பீங்க. நல்ல போல்டா இருப்பீங்க. காரணம் சுகாதிபதி சூரியனும் 2 இருக்கிறதுனால நல்ல பேச்சிலையும் தைரியம் இருக்குங்க. ஆனாலும் ஒரு குறிப்பான விஷயம் என்னன்னாக்கா 5-2க்குரிய புதன் வக்கர நிலை பெற்று உங்க 2ஆம் இடத்துக்கே வந்துடுவாருங்க. இதனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. நான் இந்த செய்தி இவ்வளவு பணம் உனக்கு தர்றேன், நான் இந்த விஷயத்தை செஞ்சு காட்டிடுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிடாதீங்க. அதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், மாட்டிக்குவீங்க. காரணம் என்னவென்றால் இந்த புதன் வக்கரமாக பெற்று சூரியனுடன் இணைவாருங்க. அதே சமயத்துல உங்க ராசி நாதர் சுக்கிரன் சுகஸ்தானத்துக்கு சென்று கேதுவுடன் இணைவார். சரிங்களா? சுகவீனத்தை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. சனி பகவான் 10ஆவதுக்கு உங்க சந்திரனை பார்த்துட்டு இருக்காரு. என்னதான் குரு பகவான் பார்வை லாபத்துல இருக்கிற சனியை பார்த்தாலும் இந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட ப்ராமிஸ் இந்த மாசம் யார்ட்டையும் ப்ராமிஸ் பண்ணாம இருங்க. சரிங்களா? இந்த குரு பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் பார்க்கிறார். பாக்கியங்களை கொடுக்க கடமைப்பட்டவர். அதே போல சுகாதிபதி சூரியன் பாக்கியாதிபதியான சனியின் சாரத்தில் இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்யறாருங்க. ஸோ உங்களுக்கு சுகமும் பாக்கியமும் இந்த மாசத்துல அதிகமாக கிடைக்கும். தாய் தந்தையருக்குள் ஒரு ஒற்றுமை உங்களுக்கு உங்க வீட்டுல இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோனமும் அதிகமா இருக்கும். குழந்தைகளால் ஒரு வளர்ச்சி இருக்கு. அதே சமயத்துல குழந்தைகளுடைய கல்வியில ரொம்ப கவனமா நீங்க அதை எடுத்து அவங்களுக்கு சொல்லணுங்க. பேச்சில் கவனம் உங்களுக்கு தேவை. வருமானத்தில் தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கைக்கு வர வருமானம் செலவுக்கு பாதி போயிருதுங்க. ஆனாலும் உண்டான லாபம்ங்கிறத உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாரு சனி பகவான். அதுல எந்த பயமும் இல்லைங்க. கர்மஸ்தானத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்கறதுனாலையும் 12ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசியிலே இருப்பதுனாலையும் சுப செலவுகள் இந்த மாசம் கண்டிப்பா இருக்கும். சுகமும் லாபமும் கலந்த லாபகரமான சூழலை இந்த மாதத்தில் ஜூலை மாசம் ரிஷபராசி கண்டிப்பா உண்டுங்க. 27ஆம் தேதி 28ஆம் தேதி சந்திராஷ்டமம் என்பதால் யாருடைய விஷயத்திலையும் அதிகமாக தலையிட வேண்டாம். சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். 3ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் அட்டமத்தில் இருக்கார். அட்டமாதிபதி 3ல் இருக்கிறார். இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? அதுல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க. கேது பகவான் ஏசாரத்துல இருக்கிறதுனாலையும் உங்களுடைய சுகாதிபதி சூரியன் 2ல இருந்து 3ஆம் இடத்துல போய் மயறதுனாலையும் சுகவீனம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமா இருந்துக்குங்க. அடுத்த விஷயத்துல பஞ்சாயத்துல போய் தலையிட வேண்டாம். 5க்குரியவன் 2ல வக்கர நிலையில புதன் இருப்பதனால காதல் விஷயங்களில் சில ஏமாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளால் சில கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜூலை மாசம் ரிஷபராசினருக்கு கவனம் மிகவும் தேவை. நல்லதே நடக்கும். நன்றி. ஸ்ரீ லட்சுமி நாராயணன் ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு லைக் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.